நான் தான் ஆல்ரெடி சொன்னல மக்களே, இறைக்கு இன்னொரு செட் ஆஃப் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் நேம் தமிழில் திருப்பி வைல்ட் கார்டு என்ட்ரிஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நான் ஆல்ரெடி 5 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் என்ட்ரு ஆகும்போதே சொல்லியிருப்பேன். இன்னொரு செட் ஆஃப் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்குது. அவங்க மோஸ்ட்லி ரீஎன்ட்ரியாக தான் இருக்கும், எவிக்டட் கண்டஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. சீசன் 7 நம்ம அனன்யா விஜய் வர்மா உள்ளே வந்திருப்பாங்க ரீஎன்ட்ரியா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது. யாரெல்லாம் வர போகிறாங்க, என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டேங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சீசன் 7 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சீசன் 7 டே 28 அந்த மாதிரி ஒரு 5 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே போயிருப்பாங்க. நம்ம அர்ச்சனா, தினேஷ், நம்ம பாலா, கானாவாலா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50th டே 55th டே அந்த மாதிரி 2 பேர் ரீஎன்ட்ரி போட்டிருப்பாங்க, நம்ம விஜய் வர்மா மற்றும் அனன்யா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் இருக்க போதுங்க. அந்த சீசன் ஒரு பயங்கரமான பீக் சீசன். அந்த சீசனே 2 பேரும் ரீஎன்ட்ரி விட்டாங்க. அது நம்ம பிரதீப் மேட்டர்னால பயங்கரமான ஒரு ஐப்பாச்சு. ஸோ இந்த சீசனில் ஒன்றுமே இல்லைங்க, டம்மியாக போயிட்டுருக்கு. இந்த சீசனு கண்டிப்பாக விட்டு தானே ஆகணும். அந்த சீசனில் 2 பேர் விட்டாங்க, இப்போ டம்மியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக விடணும் இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை அவர்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க. அவங்க வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போயிட்டுருக்க கண்டென்ட் அப்படி. நம்ம எஃப்ஜேவும் வியானாவும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருமே தெரியும். அதுவும் நம்ம கேமராமேன், எடிட்ரு எல்லாருமே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டானா அவங்க கண்டென்ட் தான், காலையில் தான் டாஸ்க் நடக்குது, எஃப்ஜே எதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாரு, எதாவது பாட்டு பாடுறான்னா அவங்கள க்ளோஸப் வச்சிடுறாங்க. நம்ம வியானா எதாவது பாட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா எஃப்ஜேவை க்ளோஸப் வச்சிடுறாங்க. வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஆதிரியை உள்ளே விடணும் இல்லையா? உள்ளே விட்டால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கண்டென்ட் இவங்க பண்ணுவாங்க, எஃப்ஜே பண்ணுவார். ஸோ ஆதிரி அவர்கள் சண்டை போடுவாங்க. ஏன்னா ஆதிரி அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே அவர்கள் ரம்யா கிட்ட ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரம்யாவும் எஃப்ஜேவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ரம்யா அவர்கள் மாமான்னு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ப்ளஸ் இப்போ வியானா ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க. வியானா கிட்ட போயிட்டு இவர் அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும், 2 பேர் கண்ணிலே பேசிக்கிறதாகட்டும், ரொம்ப வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஆதிரியை உள்ளே விட்டால் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் நடக்கும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்டென்ட் கிடைக்கும். அந்த லாஸ்ட் சீசனில் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு சண்டை போச்சு இல்லையா? தர்ஷிகா, விஷால், அன்ஷிதா அந்த மாதிரி போச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதிரி அவர்கள் வெளியே எல்லாமே பார்த்துட்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் உள்ள நடந்தது, அதெல்லாம் காட்டல அப்படின்ற மாதிரி, எஃப்ஜே கூட நிறைய விஷயங்கள் பேசணும், அதெல்லாம் காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா எஃப்ஜே அவர்களுக்கும் ஆதிரி அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இவங்க 2 பேரை விட்டுட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் மறைப்படி திருப்பி போய் ஆதிரை கூட்ட உட்காந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்படி வேணாலும் போகலாம். கடைசியில் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினச்ச கண்டென்ட் வந்துடும். ஓகேங்களா? ஆதிரை அமைச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டென்ட் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஆதிரை அவர்களை வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. ஆதிரை அவர்கள் வீட்டுக்குள்ளே போனால் திருப்பியும் பழையபடி எஃப்ஜே கூட உட்காந்து பேசுவாங்களா, இல்லை போல்டாக இறங்கி ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க இறங்கி ஆடணுங்க. கண்டிப்பாக இறங்கி ஆடணும். ஏன்னா நாம் சொல்லியிருந்தோம், ஆதிரி அவர்கள் 2வது வீக்கே போகக்கூடிய ஆள்லாம் கிடையாதுங்க. அவங்க பண்ண விஷயங்கள்னால தான் அவங்க வெளியே போனாங்க. நாம் சொல்லியிருந்தோம், பூர்ணிமா மாதிரி பேசுகிறாங்கப்பா, என்ன தான் ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஷோவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அந்த கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இந்த கண்டென்ட்டும் ஒரு லவ் ட்ராக் மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அது வல்கராக வெளியே வந்துட்டு இருந்துச்சா, அதனால் மக்கள் தூக்கி விட்டாங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமும் நிறையா பேர் தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க சார், அவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது நான் வெளியே வந்து தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா இந்த லவ் ட்ராக் அது இதுன்னெலாம் நவுத்தி வச்சுட்டு நெத்தியில் அடித்த மாதிரி கன் ஷாட் பாயிண்டில் வச்ச மாதிரி எல்லாரையும் டப்பன்னு அடித்தாங்கன்னா வேறு மாதிரி ஃபயராக இருக்கும். ஸோ ஆதிரி அவர்கள் ரீஎன்ட்ரிக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்றது மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வியானாக்கும் ஆதிரிக்கும் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியானா எஃப்ஜே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஆதிரி அவர்கள் உள்ளே போனாங்கன்னா ஆதிரி எஃப்ஜே பேசும்போது எஃப்ஜேவும் இவங்களுக்கும் சண்டை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. ஸோ ஆதிரி அவர்கள் வரதுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் எவிக்ட் ஆகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. ரொம்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, ப்ரோ பிரவீன் ராஜ் போனது அன்ஃபேர் ப்ரோ, அவர் போயிருக்கவே கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த வாரம் ரம்யா அவர்கள் தான் போயிருக்க வேண்டியது. துஷார் அண்ட் ரம்யா தான் வெளியே போயிருக்கணும். கார்டு மாறிடுச்சு. ஓகேங்களா? நான் அது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். காலையில் நம்ம ரம்யா தான் ஓட்டுக்குள்ள லீஸ்ட்டில் இருந்தாங்க. நான் ரம்யா அவர்கள் எதுக்கு வெளியே போக மாட்டாங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம் இருக்குது, கூடிய விரைவில் அவங்க விஜய் டிவி ப்ராடக்டாகவும் ஆக போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே ஒரு சீரியல் கமிட் ஆகிட்டாங்களாமே.
தகவல் அப்டேட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அதனால் சேனல் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ நம்ம ரம்யா அவர்களை காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் ரம்யா அவர்கள் அந்த வாரம் போல் பிரவீன் ராஜை வீட்டுக்கு அமிச்சிட்டு இன்னொரு மேட்டரும் இருக்குது. பிரவீன் ராஜ் திருப்பி இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு தான் அவங்க வெளியே அமிச்சாங்க, ஓகேங்களா. ஸோ பிரவீன் ராஜ் அவர்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தார்னா நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு நாள் சண்டையை ஆரம்பித்து வச்சதே நம்ம பிரவீன் ராஜ் தான். ஒரட்ட சண்டை நீங்கள் மறந்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணி பழத்துக்கும் நம்ம பிரவீன் ராஜுக்கும் ஒரட்டெல்லாம் நீ விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சண்டை போயிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டார் நம்ம பிரவீன் ராஜ். அப்புறம் கொஞ்சம் பீக் எடுக்க வந்தார். அப்போ தான் அந்த ப்ராங்க் மேட்டர்லாம் நடந்து எடுக்கும்போது டக்குன்னு மக்கள் அனுப்பிச்சி விட்டாங்க. மக்கள் அனுப்பல, சேனல் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ பிரவீன் ராஜ் திருப்பி வந்தார்னா சம்பவம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். டாஸ்க்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்க மனுஷன். கொடுத்த எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு பண்ணுவார். அந்த ஆக்டிங் அது பண்ணி காமிச்செல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. பிக் பாஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். எப்படி லாஸ்ட் சீசனில் தீபக் எவிக்ஷன், நான் தீபக் எவிக்ஷன் அளவு இல்லைனாலும் ஓரளவு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக போச்சு. அவர்னாலே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் போவோம் அப்படின்ற மாதிரி அவர் மனுஷன் நினச்சிட்டு வந்தார். என்னால் நிறைய விஷயங்களை பண்ண முடியலையே, ஆக்டிங், நிறைய விஷயங்கள், பீட் பாக்ஸிங், சிங்கிங், இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த பிரேக் ஆச்சு இல்லையா, அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணால் உள்ளே வருவார். வந்து கேம் பயங்கரமாக ராக் பண்ணுவார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிரவீன் ராஜுக்குமே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க, உள்ளே வருவார்ன்றது தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரவீன் ராஜ் வந்தால் எப்படி இருக்கும், எப்படிலாம் கேம் மாறுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா கமருதீன், நம்ம பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்காங்க. பிரிஜன் இவங்க எல்லாருமே க்ளோஸாக இருக்காங்க. அந்த ப்ராங்க் மேட்டரில் சொல்கிறேன். ஸோ திருப்பி ஒரு உள்ளே வந்தார்னா பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான சம்பவமாக இருக்கும். ஏன்னா வெளியேந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க, சும்மா வரல. ஆதிரியார்களும் சரி, நம்ம பிரவீன் ராஜ் அவர்களும் சரி, வெளியேந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. ஸோ நெத்தியில் அடித்த மாதிரி எல்லாரையும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீ வந்துட்டு இப்படி பேக் பைட் பண்ணியிருக்க, என்ன நீ இப்படி பேசியிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பழம். என்ன ப்ரோ தண்ணி பழம் மறுபடியுமா, எப்பா விட்டுருங்கப்பா, ஆளை விட்டுருப்பா, ஷோவை மூடிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பொறுங்க ஓகேங்களா. தண்ணி பழத்தை எடுத்துகிட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுங்க. நான் ஃபஸ்ட்டு 2 கண்டஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, ஆதிரை மற்றும் பிரவீன் ராஜ், இவங்க 2 பேரை தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கண்டஸ்டன்ட் தான் எனக்கு வந்து தகவல் படி 2 வைல்ட் கார்டு என்ட்ரி தான், ரீஎன்ட்ரியாக தான் இருக்கும். சீசன் 7 எப்படி அனன்யாவையும் நம்ம விஜய் வர்மாவையும் விட்டாங்களோ, ஒரு கேர்ள் ஒரு பாய், அதே மாதிரி இதுலேயும் ஆதிரை மற்றும் பிரவீன் ராஜ் விடுறது தான் வாய்ப்பு இருக்குது. தண்ணி பழம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டுட்ருக்காராம திருப்பி உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நானுமே கேட்டிருக்கேன், இந்த மாதிரி என்னை உள்ளே விடுங்க, மக்கள்னால இந்த ஷோவை பார்க்க முடியலையா, நான் எல்லாமே இந்த ஷோவே கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியலையா, அவ்வளோ போர் அடிக்குதான் அப்படின்ற மாதிரி அவரே பேசிகிட்டு இருக்காப்புல. தெரியும்ல மக்களே, அவர் இப்படி தான் பேசுவார்னு சொல்லி வெளியே என்னை அமுச்சு விட்டாங்க மக்கள். பட் ஆனால் மக்கள்னால வந்துட்டு பார்க்காம இருக்க முடியல, என்னை திருப்பி உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காராம். உள்ளே போனேன்னா கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக பண்ணுவோம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்மா, பயங்கரமாக பண்ணுவேன், நான் கேட்டுட்ருக்கேன், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எப்பா உன்னை வெளியே அமைச்சதே எந்த காரணம்னு தெரியாமல் இன்னும் இருக்கே அப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டுகள்னாலாம் அவரை வந்துட்டு வெளியே அனுப்பலங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பண்ண வேலைகளுக்கு, ஓகேங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் பயங்கரமான கருத்துக்களை நல்லா வந்து முன் வச்சிங்க அப்படின்ற மாதிரி. என்ன கருத்துக்கள்ப்பா, நீ வந்துட்டு கானா சாடுறவங்களாம் வந்து எச்சசோறு சாப்பிட்டாங்க, நீ வந்துட்டு இந்த ஏரியாவிலேருந்து வந்தவந்தானே, எனக்கு தகுதி இல்லை, உனக்கு தகுதி இருக்கா பேசுகிறதுக்கு, இந்த தகுதி இல்லை அந்த தகுதி இல்லை, இதுன்னு ஜாதி பற்றி பேசுகிறது, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கருத்தாப்பா, இதெல்லாம் அவங்க இது கருத்து முன் வச்சதா, எனக்கு புரியல. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. தண்ணி போனால் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ வேங்க, வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் இவர் வேறு மாதிரி டீம்கிட்ட பேசி என்னை உள்ளே விடுங்க, நான் போனால் சம்பவம் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காராம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன எங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவரெல்லாம் வந்தாருன்னா எப்பா ஆளை விடுப்பா, ஆல்ரெடி எவ்வளோ விஷயம் ரொம்ப வல்கராக விஷயத்த உள்ளே பேசிகிட்டு இருந்தார், திருப்பி அவரெல்லாம் வரக்கூடாது, வரவும் மாட்டாருங்க. பட் ஆனால் நிறைய ப்ரெஷர் போட்டுட்ருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் பிரவீன் ராஜ் மற்றும் ஆதிரை வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னுங்க. 2 பேரும் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 2 பேருமே பாதியிலே வந்துட்டு அந்த அவங்ககிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, ஓகேங்களா. முக்கியமாக ஆதிரி அண்ட் பிரவீன் ராஜ்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, அதை அவங்க வெளிக்காட்டாமல் போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்தால் நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த தண்ணி பழத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். முக்கியமாக ப்ரெஷர் போட்டு உள்ளே வரதுக்கு இது பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அதை பற்றி மறக்காம காமிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை ஆதிரி மற்றும் பிரவீன் ராஜ் வரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கேமை மாற்றுவாங்க, நிறைய ஸ்பைஸப் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஓட்டிங் ஆர்டர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.